இல்ல மேம். என்னதான் இவ்ளோ அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க பேசினாலும், விமர்சனங்கள் சொன்னாலும், அவர் இந்த தமிழ்நாட்டுக்காகவும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்காகவும் செய்த விஷயங்கள இல்லன்னு மறுக்க முடியாதுல்ல. நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யறது இந்த இதெல்லாம் நீங்க வாக்குறுதி குடுத்தீங்கல்ல. குடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேத்துனீங்க? நீங்க குடுத்த வாக்குறுதியிலேயே எத்தனை ஃபோர்ஜரி, எத்தனை பிராடுத்தனம், பித்தலாடுத்தனம். நீங்க என்ன பண்ணீங்க? அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஏன் அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்க? அப்ப வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரியலையா? இதை செய்யறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நீங்க வந்து நின்னுட்டு, ஏமா நீ சொந்த வீட்டுல இருக்க, நீ ஏன் கேட்கிற? ஏமா நீ தோடு முக்குத்தி போட்டிருக்க, நீ ஏன் கேட்கிற? இதெல்லாம் கேள்வியா? தோடு முக்குத்தி போட்டிருக்கவனுக்குலாம் கொடுக்க மாட்டோம்னு நீங்க வாக்குறுதியில சொன்னீங்களா? அப்ப தோடு முக்குத்தி போட்டவங்களுக்கு கிடையாது. அப்புறம் அவர் சொல்றாரு இன்னொருத்தர், இதுங்கெல்லாம் மென்டல்களா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க நீங்க மென்டல்னு சொல்லுவீங்க, இனி என்ன வேணாலும் சொல்லுவீங்க. ஆராசா தான் சொல்லியிருக்காரு மேம். 98% கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம். ஏதோ கொஞ்சம் தான் நிறைவேற்றாம இருக்கும். யாராலுமே சொன்ன எல்லாத்தையுமே செய்ய முடியாதுல்ல மேம். வாயை திறந்தாலே பொய். எங்க 98% நிறைவேற்றிருக்காங்க? முதல்ல என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அவங்கள முதல்ல படிக்க சொல்லுங்க. கொடுத்ததெல்லாம் மறந்துட்டாங்க, அம்னீசியா மாதிரி. இந்த அவர் சேகர் பாபு அன்னைக்கு வந்து சொன்னார் பாருங்க, ஏங்க நீங்க தானே தூய்மை பணியாளர் கொடுத்துருக்கீங்களா? யார் கொடுத்தா? யார் சொன்னா? அதெல்லாம் நாங்க சொல்லலையே அப்படின்னாருல. அந்த மாதிரிதான் அவங்க லட்சணம். என்ன வாக்குறுதி கொடுத்தோன்றத அவங்களே மறந்துட்டாங்க. முதல்ல அதை எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. படிச்சு பார்த்தாதான் அதுல என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோன்றதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்களுக்கு தேவை ஆட்சிக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான். 10 வருஷம் காஞ்சு போய் கிடந்தோம். அந்த காஞ்ச மாடு கம்புல பூந்த மாதிரி உள்ள பூந்து அடிச்சு என்னடத்தை வலிச்சு சுட்டு வேச்சு வாழை போடுவோம். அதுலதான் இருக்காங்களே ஒழிஞ்சு, என்ன இங்க நம்ம வாக்குறுதி கொடுத்தோம், இங்க என்ன நல்லாட்சி நடத்தணும், இங்க என்ன மக்களுக்கான தேவை, இங்க என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது சுத்தமா அந்த அரசுக்கு எதுவுமே தெரியல. எல்லாரும் சொல்றது போல ஒரு பொம்மை முதல்வர். அவர் பொம்மை முதல்வர் அப்படி உட்காந்துக்கிட்டு கீழே இருக்க அதிகாரிகள் எல்லாம் அதுக்கு சேர்ந்து எல்லாரும் அவருக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த அவருக்கு கீழே இருக்க அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் வகையில வந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க முடியுமோ, நாசம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க.